ராஜா சுவாமிக்கு பூர்வாங்கமான ஜபஹோமங்கள்லாம் வசிஷ்டரை கொண்டு பண்ணி வச்சு ரட்சாபந்தனம் பண்ணிவிட்டு நல்ல யுவா மாதிரி ஆயிட்டாளா. அதனால என்னாச்சு, பிரத்யர்த்தம் அனுஜாதிபகான் சகாமபல சம்யுக்தா பிரத்யர்த்தம் அனுஜாதிபா. யுவனம் வந்துடுதா ராஜாக்கு, ராமாபிஷேகம் பண்ண போறோங்கிற சந்தோஷத்துல. சந்தோஷம் தானே, சந்தோஷத்தால அப்படி தோணி போச்சு. வால்மீகி வருத்தப்படுறார், இந்த அசடு என்னத்துக்கு நீ கைகையினுடைய அந்தப்புறத்துக்கு போச்சு, இங்கேயாவது போனே ராஜா அவன் குளத்தங்கரையில படுத்து நடக்கப்படாதா மடத்துல, இது என்னத்துக்கு போச்சுன்னு வருத்தப்படுறாள். மடம் அழகா இருக்கே, விஷாம கிடக்கப்படாதோ, பிரம்மாண்டமா இருக்குன்னு இந்த மடத்தை பார்த்தா சன்னியாசம் பண்ணிக்கணும்னு தோன்றுது. அது தசரதர் படுத்துக்கிற மடம் இல்லை, அது வைராக்கியம் வந்தவாள் போய் வசிக்கணும்னு தோன்று. காயத்ரி 10 காயத்ரி பண்ணா கூட ஏகாகிர சித்தாளா பண்றதுக்கு வசதி. நல்ல பெரிய பாக்கியம் இருக்கிறவாளுக்கு தான் இங்க ஸ்நான சந்தி இந்த ஊர்ல பண்ண முடியாத புண்ணியம் கிடைக்கும். ரொம்ப ஆச்சரியமான மடம் சந்நிதி. உடனே விடிகாலம் தீபாராதனமும் இந்த மகாதேவ மகாதேவாங்கிற சப்தமும் மகாதேவ் மகாதேவ் மகாதேவேத்யத்வனி பாபாடவி பிரவிஷ்டாக்னி சடச்சடத்வனி மகாதேவ் மகாதேவ் மகாதேவேத்யத்வனி வைவஸ்வத மகாராஜ மௌலி சங்குட்டனத்வனின்னாள். அவன் இங்க மகாதேவ மகாதேவனா யமன் தலையில போய் குட்டுமான், அந்த ஊருக்கு போக வரமாட்டானா, யம பயம் இருக்காதா. அவன் அப்படி, அதுவும் தென்னண்டபுரத்துல போனா அமைஞ்ச அழகும், அங்க மகாதேவா போட்டா உள்ள ஒரு யமன் வரமாட்டாள். அப்படி நல்ல பக்தாள்லாம் நல்ல பகவன் நாமாவே மகாதேவ நாமாவை ரொம்ப ஸ்மிருதியில போய் ரொம்ப சொல்லியிருக்காள். திருவாள் சர்வஸ்மிருதியிலேருந்து எழுதி கோட்டையோ பிரம்மஹத்தியான அகம்ய காமிய ஜப்பியம்னு மகாமந்திரங்களை எடுத்து எழுதுற போது இதை போய் இந்த மந்திரங்கள்லாம் எடுத்து எழுதியிருக்காள் ஸ்மிருதியிலிருந்து. கோட்டையோ பிரம்மஹத்தியானாம் அகம்யாகம கோட்டையா சத்ய பிரளயமாயாந்தி மகாதேவேதி கீர்த்தனாத். அப்படி மகாதேவ மகாதேவான்னு மகாதேவேந்திராள் மோகன் மகாதேவா சொல்லுவாள், நாராயணா சொல்றதோட மகாதேவான்னு சொல்லுவாள். அப்படியெல்லாம் பகவன் நாம மகாபுண்ணியம். அப்படி வாயில வராது, ரொம்ப புண்ணியம் இருந்தா தான் வரும். சபரி சொன்னாள் அத்தியாத்ம ராமாயணத்துல, ராமா உன் நாமா புண்ணியம்ங்கிறதுக்கு வேற ஒன்றும் பார்க்க வேண்டாம், எல்லாரும் சொல்லல, இதுல இருந்தே தெரியுது பாத்தியாருனால. அவன் எல்லாரும் வைரம் தோடு போட்டுக்கிறாளோ, அவன் எல்லா இடத்துலயும் மோட்டர் கார் இருக்கோ, எல்லா இடத்துலயும் வசதி இருக்கோ, யாருக்கோ வசதி இருக்கிறவாளுக்கு தானே இருக்கு. அது மாதிரி புண்ணியம் இருக்கிற வாயிலாம் வரும் பகவன் நாமான்ட்டாள், இல்லாமனா வராதுட்டாள். வருமா பகவன் நாமா சொல்லுவனா, லட்சம் பேச்சு ரொம்ப பேசுவான், முடியலையே சொல்ல முடியலையம்மன். சுவாமி சின்ன எழுத்தா ராமா சிவான்னு வச்சுட்டு இருக்காள். உடனே இவர் அங்க போனார் சயனத்துக்கு. போய் பார்த்தா அன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் கைகை எதிர்கொண்டு அழைக்காத நாள், படுக்க விரிக்காத நாள் விட்டார். இதுக்கு முன்னாடி அப்படி இருந்தது இல்லையா, இருந்தவாளை கேட்டால் கோபாகாரத்தில் இருக்காள் விட்டாள். போய் பார்த்தாலாம், அப்படி ரோஹிணி நட்சத்திரம் கீழே கிடக்கா போல கிடக்காள். அவளை தூக்கி மடியில தலையை எடுத்து வச்சிருந்து, உன்னை யாரை அவமதிச்சு விட்டாள் என்ன ஆகுதுன்னு கேட்டு, இப்ப ஆரை சிக்ஷிக்கணும், சிக்ஷிச்சவனை ஆற விடணும், யாரை வேழையா பண்ணா அல்லது வேழையை பிரபுவா பண்ணணுமா சொல்லு, அது இதுன்னு கேட்டார். இவர் காமத்தினாலே அவ தெரிஞ்சு விட்டாள். இவர் காம இழுத்திருக்கு, காமபாடத்தினால வித்தனா இருக்கார். இந்த சமயத்துல எங்க கையெழுத்து போட சொன்னாலும் போடுவர் தீர்மானம் பண்ணிட்டு என்ன பண்ணினான், அபிப்பிராயஸ்துமே என் மனதுல ஒரு அபிப்பிராயம் இருக்கு, நீர் செய்யணும் நாளா, அதுக்காக தான் எப்படி கோச்சுட்டு இருக்கேன் நாளாம். அடியாச்சாடே நீ சொல்லி நான் காக்காது ஒண்ணு உண்டான் நாளாம். இப்படி சொல்லி தான் என்ன ஏச்சு விட்டு நான் நம்ப மாட்டேன். பிரதிஜாம் பிரதிஜானீஸ்வர் யதித்வம் கர்த்துமிச்சசி. பிரதிஜமன்னு சத்தியமா பண்றேன்னு சொல்லு நாளாம். சத்தியமா பண்றேன்னு சொல்லியிருக்கலாம் கிழவர். சொன்னா ராம பட்டாபிஷேகம் அந்த லக்னத்திலேயே ஆயிருக்கும். ஆமா காலாவதியான பத்திரண்டின்னு சொல்லலாம். காக்க வேண்டிய டைம் தப்பி போச்சுடி, பூர்வாங்கமான ஜபஹோமம் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அப்படி சொல்ல விட்டாம ஒரு அசர்த்தனம் பண்ணிவிட்டார் ராஜா. இவ என்னத்தை கட்டுவிட போறாள் கைகை, இன்னொரு செட்டு புடவைன்னு காக்க போறாள், இன்னொரு செட்டு ஆபரணம்னு காக்க போறாள், இன்னொரு அரமனை என் பேர்ல கைகைன்னு போட்டு கட்டணும், தங்க வாசப்படி வச்சுன்னு காக்க போறாள். கட்டுவோமே, சொர்ணம் இருக்கு, வேலைக்காரால் இருக்கா, தட்ட சொல்லுவோம் நினைச்சு விட்டாள். நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணினாள், ஈஸ்வருமன் நான் கழவன், அதனால நீ என்ன அவமானமா பேசுறேன். உன்னை காட்டிலும் பிரியமான பேருவையே எனக்கு உலகத்துல உத்தரம் கிடையாது. ஆனா உத்தர் உண்டு, சத்தியமா சொல்றேன். அந்த பிரபு பேர்ல ஆணையிடுறேன், நீ சொன்னதை கேட்கிறேன். நாளா 6 நாள் மனுஜோ
எந்த என் பிரபுவ உலகத்துல ஒருவரும் ஜெயிக்க முடியாதோ, எவன் நம்ம குலத்துக்கு தலைவனோ, எவன் உன் உயிருக்கு உயிரோ, அந்த ராமன் பேர்ல ஆணையிடுறேன், நீ சொன்னதை காக்கிறேன். நாளா கைகை முகம் சிரிச்சுதான். அப்படி கைகையை ஒரு முறை சபிச்சதோட நிறுத்த மாட்டேன்டி, 2ஆம் தடவை சபிக்கிறேன்டி. எந்த ராமனை பார்க்காத போனால் என் உயிர் ஒரு மணி பார்க்காத போனா என் உடல்ல தங்காதோ, அந்த ராமன் பேர்ல 2வது முறையும் ஆணையிடுறேன், நீ சொன்னதை காக்கிறேன். இரண்டாவது முறை ஆணையிடுறேன். நாளாம் கைகைக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கல, கண்ணெல்லாம் சிரிச்சுதான். கைகைக்கு கழவன் நன்னா ஆம்பிட்டுட்டான், ராமன் மேல ஆணையிட்டுட்டான், சொன்னபடி பண்ணித்தான் ஆகணும், இல்லவனா ராமனுக்கு வந்துவிடும் ஆபத்து. ராமனுக்கு ஆபத்து வந்து பொறுக்க மாட்டான் ராஜான்னு தெரிஞ்சுக்கிட்டு சந்தோஷப்பட்டாளா. அவ சந்தோஷப்படுறத பார்த்துவிட்டு இவர் என்ன பண்ணிவிட்டார், கைகையை 2 முறை ஆணையிட்டதோட நிறுத்த மாட்டேன்டி, 3வது முறையும் பிரபு பேர்ல ஆணையிடுறேன்டி. யமதர்மராஜா நேர யமலோகத்தில இருந்து வந்து, என் ராமனுக்கு 25 வயதுதான், நான் அழிச்சுன்னு போறேன், இன்னைக்கு வந்தா யமன் காலில் விழுந்து கெஞ்சி, என் பிரபு ராமனை அழிச்சுன்னு போகாத, ராமனுக்கு பதிலாய் 60,000 வருஷம் மண்கொடையில் இருந்து ராஜ்யம் வேண்டாம், நான் வரேன்னு சொல்லுவேன். போராது என்று சொன்னால் பரதனை அழைச்சு வரேன்னு சொல்லுவேன். லட்சுமணன், சத்ருக்னன், கௌசல்ய, சுமித்ர, கைகி ஒன்னை யமலோகம் அழிச்சுன்னு போயாவது என் ராமனை இந்த ஊர்ல பட்டாபிஷேகம் பண்ணி பாப்பேனோ, அந்த பிரபு பேர்லாம் ஆணையிடுறேன். நாளாம் ஆத்மஜைஷ்ச அன்யம் மனுதர்ஷபம் தேன ராமேண கைகேயி சேனவாக்கியேன சம்ஹிஷ்டாங்கிறார். அந்த வாக்கியத்தை கேட்டு சந்தோஷப்பட்டாளா. உடனே என்ன பண்ணினான், இந்த வாக்கியத்தை கேட்டு சந்தோஷப்பட்டு கத்தினாளா. எழுந்திருந்து கையை தூக்கிட்டு ராத்திரி 12 மணிக்கு என்ன கத்தினான், இந்த ஊர்ல ஒருத்தரும் எனக்கு அனுகூலம் இல்லை, எல்லாம் ராமனை சேர்ந்தவாள், ராமனுக்கு தான் எல்லாரும் அனுகூலமா இருப்பாள். தசரதன் ஆணையிட்டதுக்கு சாட்சி எனக்கு 33 கோடி தேவதைகளுக்கு சாட்சி, பூமி சாட்சி, சந்திரசூரியால் சாட்சி, நவகிரகம் சாட்சி, நட்சத்திரகணம் சாட்சி, யட்ச கந்தர்வாள் சாட்சி, சராசராத்மா பிரபஞ்சம் சாட்சி. தச்சுன்வந்துத்ரயஸ்த்ரிம்ஷத்தேவாஸ்தாக்னி புரோகமாஹ சந்திராதித்யௌ நபஸ்சைவ கிராத்யஹனீதிஷः ஜகச்ச ப்ருதி ஜைவாசகந்தர்வாசராட்சசாம். அப்பத்தான் ராஜா பயந்து கலங்கினாளாம். என்னமோ சாட்சிங்கிறாளே, கேஸுன்னு தயார் பண்ணிருக்கா, வெக்கில் வச்சு என்ன பண்ணிருக்காளோ தெரியலையேன்னு கைகை அப்பத்தான் தடமாடி தைரியத்தை அவலம்பிச்சு கண்ணு கண்ணீருமா என்ன என்னன்னாளா, ஏன் பதறேன்னு கேட்டாளா, அதற்றாளா, பாஷாங்க பண்றீரா என்னன்னு அதற்றினாள்.